பொதுமக்கள் பாத்தீங்கன்னா பொங்கல் விழா கொண்டாடுறத வந்து நிறுத்திட்டாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பொங்கல் விழா வந்து பெருசா இல்ல பெரிய அளவுல கொண்டாடுறது. இன்னும் சொல்ல போனால் கிராமத்துல கூட இப்ப எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. பொங்கல் விழா கொண்டாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. கல்லூரிகளை மட்டும்தான் அதிகமா கொண்டாடுறாங்க. எல்லா கல்லூரிகளையும் சொல்லி அவர் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. கல்லூரியில ஒரு மாணவர்கிட்ட 1500 ரூபாய் வாங்கி ரொம்ப மிக சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பொதுமக்களும் வந்து மிக சிறப்பாக கொண்டாடணும். தனிநபர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். பொங்கல்லாம் வந்து சாதாரண பண்டிகை இல்லை. நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. பொங்கல் விழா வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, விவசாயிகள் வழக்கறிஞர்களும் வந்து அதுல ஒரு முக்கியமான பங்கேற்கிறாங்க. விவசாயிகள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னாடி நிற்கிறது வந்து வழக்கறிஞர்கள் தான். டெமோக்ரஸி சர்வைஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜுடிஷியரி. அது மாதிரி எல்லா பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி இன்னைக்கு இருக்கிறாங்க சொன்னால் அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிமன்றம். அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து எல்லோருக்கும் நன்றி சொல்லி பொங்கல் விழாக்கு வரைக்கு தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகிங்கிறது சூரியனுக்கு விழா, இயற்கையை மதிப்பது. இயற்கை இருந்தாதான் வாழ முடியும். அடுத்து உழவன் இருந்தாதான் சாப்பிட முடியும். இந்த உழவனுக்கு மாடு இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். அடுத்து உயிர். இயற்கையை, உழவனை, உயிரை, உறவை நேசிக்கிற பண்டிகைகளை வரிசையாக கொண்டாடுகிற ஒரே இனம் தமிழ் இனம் தான் என்பது நீதியரசர் சவுந்தர் சொன்னார். தமிழன் வந்து இந்த மண்ணை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன். இது ஒரு பொங்கல் விழா அப்படிங்கிறது வந்து நன்றி கூறும் விழா அப்படின்னாரு அவரு. உண்மைதான். வருஷம் பூரா நம்மளுடைய வாழ்வியல் முறையே வந்து ரீசைக்கிளிங் ப்ராசஸ் தான் இருக்கும். நீங்க மண் வீடு தான் கட்டி வாழ்ந்தான் தமிழன், குடிசை தான் இருந்தான், இந்த ஓலை குடிசல் தான் வாழ்ந்தான். ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் அவங்களுக்கு. ஏன்னா எவ்ரி இயர் ரினியூல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மண் அந்த பூசுறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, சாணம் போட்டு முழுகிறது, பரங்கி பூ இது வைக்கிறது. அது நன்றி கூறும் விழா. ஏன்னா உழவுதான் உலகத்தின் தலையான ஒரு சமாச்சாரம், உணவு கூட சமாச்சாரம். அதனால வந்து பழையன கழிதல் புதியன போகுதல் போகி பண்டிகை. ஒரு சில பண்டிகையை விட்டார் அவர், அதை சொல்லிடலான்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த உலகத்துக்கு வந்து உயிர் கொடுப்பதே சூரியன். அதனால சூரியனுக்கு நன்றி கூறும் விழா சூரியன் பொங்கல். உழவு பொருளுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து மற்ற மாடு கலப்பை எல்லாமே. அதற்கான நன்றி கூறும் விழா அந்த இது. எங்க வீட்டுல வந்து உழவு மாடு 2 இருந்துச்சு, பசு மாடு 10 மாடு இருந்துச்சு. இதெல்லாம் ஏன்னா 10 நாளுக்கு முன்னாடி எங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். சந்தைக்கு போய் கயிறு வாங்குறது, பெயிண்ட் வாங்குறது, அந்த கல்லுகளை போய் அந்த கொண்டை எல்லாம் வாங்குறது, வந்து சீவி கீவி நானே எல்லாம் சீவி கீவி பண்ணி அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அந்த பொங்கல் அன்னைக்கு அதெல்லாம் வந்து சின்னதா ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் சாப்பாடு போலாம் குடிச்சு பல ஆக்குறது எங்க வேலை. ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். நாங்க ரியல் லைஃப்ல என்ஜாய் பண்ணோம். காலையில 5 மணிக்கு சூரியன் பொங்கல் வச்சிருவோம். அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல். எங்க ஊர் குருக்கள் வந்து வரிசை எல்லாம் மாட்டை நிக்க வச்சு அதுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு அதுக்கு பூஜை பண்ணி விட்டு எல்லாம் ரோட்ல வந்து ஓட விடுவோம். அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து காணும் பொங்கல், பெரியவர்களை காணும் பொங்கல். உழவர் திருநாள் சொல்றாருல்ல, காணும் பொங்கல் அதை போயிடுச்சு. பெரியவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு காசை கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து கதை கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 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 சொசைட்டி எவ்வளவு அழகான சந்தோஷமா வாழ்ற அப்படின்ற ஒரு சொசைட்டி. அப்ப ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இயற்கையை சார்ந்து வாழ்ந்தான் தமிழன். அதனாலதான் அந்த இயற்கைக்கு போற்று நன்றி கூறும் விதமாக தமிழர் திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிராமத்துல பண்டிகை என்னன்றாங்க, கிராமத்துல அழகான பண்டிகைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம எல்லாம் பில்டிங்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து தெருவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தமிழ் பண்டிகை நம்ம அழகான வாத சொன்னார் நீதியரசர் சகோதரர் சவுந்தர் அவர்கள். நன்றி கூறும் விழா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், ஆனா இந்த தமிழ் மொழி மாதிரி ஒரு ஆளுமை படைத்த ஒரு இளமையான மொழி இந்த உலகத்துல எந்த மொழிக்கும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.